இந்த எபிசோடில் நம்ம ஃபார் லூப் அண்ட் ஃபார் ஈச் லூப்பை பற்றி பார்க்கலாம். ஃபார் லூப் அண்ட் ஃபார் ஈச் லூப் ரெண்டுமே வந்து ஒரு இட்டரேஷன் ஸ்டேட்மெண்ட். இட்டரேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்னதுன்னா, ஒரே வேலையை திருப்பி திருப்பி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இது யூஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஸ்க்ரீனில் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதி வச்சுருக்கேன். இதில் வந்து 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ .NET ரன்னு வந்து நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகிடும். சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் ஒரே விஷயத்தை தான் வந்து நான் திருப்பி எழுதியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இதை வந்து ஈஸியாக ஆக்குறது தான் வந்து ஃபார் லூப் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கணும், ஓகேவா? அண்ட் இனிஷியலைஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். கண்டிஷன் கொடுத்ததுக்கப்புறமா இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஏதாச்சும் வந்து ஒன்று பண்ணணும். பண்ணி முடித்ததுக்கப்புறமா என்ன கோடு வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அந்த கோடு வந்து நம்ம எழுதணும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், லூப் த்ரூ இண்டெக்ஸுன்னு இருக்குது, லூப் த்ரூ கலெக்ஷனுன்னு இருக்குது. ஸோ இது என்ன மீனிங் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு இப்போ இருக்கிற அதே ப்ரோக்ராமை நான் வந்து உங்களுக்கு லூப் வச்சு எழுதி காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு நான் இதை வந்து இது எல்லாத்தையுமே அழிச்சிட்றேன். அழிச்சிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லூப் எழுதுகிறேன், ஓகேவா? லூப் போட்டுட்டு வார். ஸோ நீங்கள் இன்ட்டுன்னு போடணுனாலும் அது உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான். நான் பொதுவாக வந்து வார் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து நம்ம வாரி யூஸ் பண்ணிக்கலாம். I ஈக்குவல் டு 1லேருந்து பிரிண்ட் பண்ணணும், கரெக்டாக? ஸோ இதை தான் வந்து நான் இனிஷியலைசேஷன் சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு வேல்யூவை வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ I ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. தென் I இஸ் லெஸ் தென் எது வரைக்கும் பிரிண்ட் பண்ண போகிறோம்? 20 வரைக்கும் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10ன்னு வந்து நான் போட்டுக்கிறேன், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கண்டிஷன். இந்த லூப்பை வந்து நான் 1ல் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐயோட வேல்யூ 10 வரைக்கும் போகிற வரைக்கும் நான் இந்த லூப்பை ரன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ I ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு இட்ரேஷன் முடியும் போதும் ஐயோடைய வேல்யூவை 1ஆக மாற்று, அதாவது வந்து 1ஆ இன்க்ரீஸ் பண்ணுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்து console.writeLine நான் ஐன்னு கொடுக்குறேன். ஸோ சேம் கதை தான். .NET ரன்னு கொடுத்தேன்னா 1லேருந்து 10 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஐயோட வேல்யூ வந்து 1ன்னு இருக்கும், ஓகேவா? அதுக்கப்புறமா என்ன பண்ணுன்னா இது வந்து செக் பண்ணும், I வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அதாவது 1 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 சொல்லிட்டு செக் பண்ணும். ஸோ இது வந்து ட்ரூ, கரெக்டாக? ட்ரூனதும் இது வந்து லூப்குள்ளே போயிடும் அண்ட் எக்ஸிக்யூட் ஆல் த கோட்ஸ். ஸோ ஒன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா, ஒன்ஸ் எக்ஸிக்யூட்டட் இது என்ன பண்ணும்? I ப்ளஸ் ப்ளஸ் பண்ணும், அதாவது வந்து ஐயோட வேல்யூவை வந்து 2ஆக மாற்றிடும். அகெயின் என்ன பண்ணுன்னா 2 வந்து லெஸ்ஸர் தான் ஈக்குவல் டு 10ங்கிறத வந்து பார்க்கும். அகெயின் இது வந்து ட்ரூ தான். ஸோ இது என்ன பண்ணும்? திருப்பி எல்லாத்தையுமே பண்ணும், இது எல்லாத்தையுமே வந்து திருப்பி பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒன்றா போய் இந்த பிளாக்குள்ளே நம்ம ஐயை மட்டும் பிரிண்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஐன்னு வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து இங்கே ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்தேன்னா இப்போ வந்து எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா ஹலோ வேர்ல்டு 1, ஹலோ வேர்ல்டு 2, ஹலோ வேர்ல்டு 3ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ .NET ரன்னு கொடுத்தேன்னா ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை லைனை வந்து நீங்கள் உள்ளே போடுறீங்களோ அத்தனை லைனுமே வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃபார் லூப். சரி, இப்போ வந்து நான் இதை இன்க்ரிமெண்ட் தான் பண்ணணுமா, டிக்ரிமெண்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் தாராளமாக பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போது 10லேருந்து 1 வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஃபார் வார் I ஈக்குவல் டு 10ன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஐயோட வேல்யூ அங்கே வந்து லெஸ் தென் கொடுத்தோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கிற வரைக்கும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். I மைனஸ்ன்னு வந்து நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஸோ இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா .NET ரன்னு கொடுத்தேன்னா எனக்கு 10லேருந்து 1 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ப்ளஸ் ப்ளஸும் கொடுத்துக்கலாம், மைனஸும் கொடுத்துக்கலாம். சரி, இப்போ வந்து எனக்கு ஒரு டவுட்டு. நான் இந்த இடத்துல வந்து மைனஸ்க்கு பதிலாக தெரியாமல் ++ன்னு கொடுத்துறேன்னா என்ன பண்ணுறது? இப்போது இது வந்து டிக்ரிமெண்ட் ஆக போகிறது இல்லை, இன்ஸ்டெட் வந்து இது இன்க்ரிமெண்ட் ஆக போகுது. எவ்வளோ தூரம் இன்க்ரிமெண்ட் ஆக போகுது? 11, 12, 13, 14ன்னு போட்டுட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே போக போகுது. அண்ட் அது எப்பயுமே வந்து கிரேட்டர் தென் 1ஆக தான் இருக்க போகுது.
ஸோ இந்த லூப் வந்து முடியவே முடியாது, அதனால வந்து இது இன்ஃபினைட் லூப்பாக தான் போகும். ஸோ இப்போ வந்து நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். அண்ட் அகெயின் நீங்கள் வந்து ஏற்கனவே உங்களுடைய கம்ப்யூட்டரில் வந்து நிறைய டாஸ்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இதை ரன் பண்ணாதீங்க. அது வந்து ரேம் ஃபுல்லாகி உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ஹேங் ஆக்கி விட்டுரும். ஸோ நான் ஜஸ்ட் வந்து என்னுடைய கம்ப்யூட்டரில் பேக்ரவுண்டில் எதுவுமே ஓடல, அதனால நான் ஜஸ்ட் வந்து இதை ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து இன்ஃபினைட் லூப் வந்து அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் இதை கட் பண்ணணும்னா கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தேன்னா கண்ட்ரோல் சி கொடுத்தேன்னா எனக்கு வந்து கட் ஆகிடும். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் 40 லட்சம் வரைக்கும் போயிடுச்சு. நான் இதை வந்து ஸ்க்ரால் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து போய்கிட்டே தான் இருக்கும் அந்த லூப்பு. 40 லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு வந்து இட்ரேட் ஆகி போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த லூப் எழுதும்போது பார்த்து எழுதுங்க, இன்ஃபினைட் லூப் போகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? சரி, இப்போது நான் திருப்பி வந்து இந்த இதுக்கு வரேன். இப்போ வந்து இது 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும் இல்லையா? எனக்கு வந்து ஈவன் நம்பர் வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகணும், ஆட் நம்பரில் பிரிண்ட் ஆக தேவையில்லை அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். இஃப் கண்டிஷனை வந்து நீங்கள் நடுவில் எழுதணும். ஸோ இஃப் ஐ ரிமைண்டர் 2 ஈக்குவல் டு 0 பாருங்கள். ஸோ console.writeline ஐன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து .NET ரன் கொடுத்தீங்கன்னா 246810 வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். சரி, அப்போ 13579 என்ன ஆகும்னா இது வந்து இந்த லூப்குள்ளே வரும். உள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் இஃப் கண்டிஷன் மட்டும் தான் இருக்குது. ஸோ இஃப் கண்டிஷன் மட்டும் இருக்கிறதுனால இதை மட்டும் தான் வந்து அது எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த இஃப் கண்டிஷனும் ஃபெயில் ஆகிட்டதுனால அது அடுத்த இட்ரேஷனுக்கு வந்து போயிடும். ஸோ அவ்வளோதான் வந்து கான்செப்ட் ஃபார் லூப் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஈஸியான ஒன்று தான். சரி, அடுத்து வந்து நம்ம foreach லூப்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பொதுவாக எதுக்கு யூஸ் ஆகும்னா ஒரு கலெக்ஷனை வந்து இட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ கலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், ஒரு அரேவாக இருக்கலாம், ஒரு லிஸ்ட்டாக இருக்கலாம், எந்த கலெக்ஷனை வேணாலும் இருக்கலாம். அதை வந்து இட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த foreach லூப் வந்து யூஸ் ஆகும். ரொம்பவே ஈஸியாக வந்து இட்ரேட் பண்ணிடலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த இனிஷியலைசேஷன்லாம் கிடையாது, இந்த இன்க்ரிமெண்ட்டும் வந்து கிடையாது. ஜஸ்ட் வந்து கண்டிஷன் மட்டும் தான் வந்து அதில் இருக்குது. அந்த கண்டிஷனையும் நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டாக வந்து நம்ம சொல்ல மாட்டோம் இதுதான் வந்து கண்டிஷன்ட்டு. சிஸ்டமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அசியூம் பண்ணிக்கும் கண்டிஷனை. ஸோ ரொம்பவே வந்து ஈஸி தான். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளோடு உங்களுக்கு காட்டுறேன், புரியும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லூப்பை வந்து அழிச்சிட்டு ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு சாம்னு வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த லூப் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு சில ஸ்ட்ரிங்கை பற்றின ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். நமக்கு வந்து ஸ்ட்ரிங்கை பற்றி ஒரு புது லெக்சரே வந்து இருக்குது ஃப்யூச்சரில். பட் இப்போதைக்கு வந்து நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா அரே ஆஃப் கேரக்டர்ஸ் தான் வந்து ஸ்ட்ரிங்கு. ஓகேவா? ஸோ அரேங்கிறது வந்து என்னதுன்னா கலெக்ஷன். ஓகேவா? அரேனா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இங்கே சாம்னு வந்து போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் அது எஸ்ங்கிற ஒரு கேரக்டரையும் ஏங்கிற ஒரு கேரக்டரையும் எம்முங்கிற ஒரு கேரக்டரையும் ஆட் பண்ணுறது தான் வந்து சாம். கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இங்கே ஈஸியாக வந்து ஸ்ட்ரிங்குன்னு போட்டுட்டு மொத்தத்தையும் வந்து எழுதிக்கிறோம். பட் கம்ப்யூட்டர் வந்து இதை தனித்தனி கேரக்டராக தான் பார்க்கும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த எஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா இதனுடைய கேரக்டருடைய பொசிஷனை வந்து நம்ம கம்ப்யூட்டர் கிட்ட சொல்லணும். ஸோ எப்பயுமே பொறுத்த வரைக்கும் 0லேருந்து தான் ஆரம்பிக்கும் கம்ப்யூட்டரு. ஸோ எஸ் அப்படிங்கிறது வந்து 0th கேரக்டர். ஓகேவா? அண்ட் ஏங்கிறது ஃபஸ்ட்டு கேரக்டர், எம்முங்கிறது செகண்ட் கேரக்டர். ஸோ நம்ம இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக வந்து ஸ்ட்ரிங்கில் பார்ப்போம். இப்போதைக்கு வந்து நான் இதில் எஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணணும்னா நேமுன்னு போட்டுட்டு 0th கேரக்டரை வந்து வெளியில் எடுக்கணும். ஸோ 0th கேரக்டர் வந்து எப்படி வெளியில் எடுக்கிறதுனா ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு 0ன்னு போட்டுக்கோங்க. அதுதான் வந்து 0th கேரக்டரு. இப்போது .NET ரன்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும். அகெயின் 1ன்னு கொடுத்தேன்னா ஏன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் இந்த எஸ்ஏஎம் மூணுத்தையுமே வந்து லூப் வச்சு பிரிண்ட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஃபார் லூப் எழுதிக்கிறேன். ஃபார் ஈச் இல்லை, ஃபார் தான் எழுதுகிறேன். ஃபார் வார் ஐ இஸ் ஈக்குவல் டு 0. ஏன் 0ன்னு எழுதுகிறோம்? 0th இண்டெக்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, அதனால நம்ம 0ன்னு எழுதுகிறோம். ஓகேவா? ஐ இஸ் லெஸ் தென் மொத்தம் 3 கேரக்டர் இருக்கா? ஸோ 3ன்னு வந்து நான் போட்டுக்கிறேன். அகெயின் நீங்கள் லெஸ்ஸர் தான் ஈக்குவல் டு 2ன்னு கூட போட்டுக்கலாம், உங்களுடைய கன்வீனியன்ட் தான்.
ஸோ நான் வந்து லெஸ் தென் 3ன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஐ ப்ளஸ் ப்ளஸ் இந்த இடத்துல கான்சோல் டாட் ரைட்டில் என்னன்னு கொடுத்துட்டு நேம் ஆஃப் ஐ. ஓகேவா? ஏன்னா நம்ம என்ன பண்ணோம், நேம் ஆஃப் 0ன்னு இருந்ததுன்னா அது வந்து எதை பிரிண்ட் பண்ணோம், எஸ்ஸை வந்து பிரிண்ட் பண்ணோம். தென் நேம் ஆஃப் 1 வந்து ஏவை வந்து பிரிண்ட் பண்ணோம். ஸோ அதை தான் வந்து நான் இங்கே மேலே பார்த்தோம். கரெக்டாக? ஸோ அது மாதிரியே நேம் ஆஃப் ஐங்கிறது ஐயோட வேல்யூ 0ன்னு இருக்கிறதுனால எஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து நேம் ஆஃப் 0ன்னு வந்து அசியூம் பண்ணிக்கோங்க. செகண்ட் இட்ரேஷனில் நேம் ஆஃப் 1ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. தேர்ட் இட்ரேஷனில் நேம் ஆஃப் 2ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ நேம் ஆஃப் ஐன்னு வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம இதை ரன் பண்ணோன்னா SAMன்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இவ்வளோதான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம இட்ரேட் பண்ணுறது. சரி, இப்போது நமக்கு வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. SAM வந்து 3 கேரக்டர் இருக்குது. இப்போ வந்து நான் ரேண்டமாக வந்து ஒரு ஸ்ட்ரிங் தரேன். இது வந்து எத்தனை கேரக்டர்னு ஒரு வாட்டியும் வந்து நம்ம எண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு வழி இருக்குது. இப்போ வந்து நமக்கு டோட்டல் லென்த்து, ஒரு ஸ்ட்ரிங்கோடைய டோட்டல் லென்த்து தெரியணும் அப்படின்னா லென்த்துன்னு சொல்லிட்டே நமக்கு வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல நேம் டாட் லென்த்துன்னு வந்து நான் கொடுத்தேன்னா இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஒரு மெத்தட். அதாவது ஸ்ட்ரிங்கோட ஒன் ஆஃப் த மெத்தட் வந்து இந்த லென்த் அப்படிங்கிறது. இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இதில் வந்து எத்தனை கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறத வந்து கவுண்ட் பண்ணிவிட்டு 3 அப்படிங்கிற இடத்துக்கு பதிலாக நம்ம நேம் டாட் லென்த்துன்னு போட்டோன்னா இதுக்கு பதிலாக, அதாவது வந்து 3 இருக்கிற இடத்துல வந்து இதை வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அகெயின் வந்து நான் .NET ரன்னு கொடுத்தேன்னா நமக்கு வந்து சேமாக தான் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ரொம்பவே வந்து ஒரு ஈஸியான ஒரு விஷயந்தான். நீங்கள் வந்து நேம் டாட் லென்த்துன்னு கொடுத்துக்கோங்க. ஆர் எந்த ஸ்ட்ரிங்கோ அந்த ஸ்ட்ரிங் டாட் லென்த்துன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கில் மொத்தம் எத்தனை கேரக்டர் இருக்குதோ அந்த நம்பர்ஸ் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து சப்ஸ்டிடியூட் ஆகிடும். ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம். சரி, இப்போது இதையே வந்து நான் foreach லூப்பில் வந்து நான் எழுதுகிறேன். ஓகேவா? ஸோ foreach வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து சின்டெக்ஸு. இங்கே இருக்கிற மாதிரியே var ஐன்னு போடுறதுக்கு பதிலாக இங்கே வந்து நான் var கேரக்டர்னு நான் போட்டுக்கிறேன். சரி, இப்போ வந்து ஏன் வந்து இங்கே ஐன்னு போடணும், ஏன் வந்து இங்கே கேரக்டர்னு போடணும் அப்படின்னா இந்த ஐ அப்படிங்கிறது வந்து இண்டெக்ஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? இது எல்லாமே, அதாவது இந்த எஸ்ஸுங்கிறது வந்து 0th கேரக்டர். ஓகேவா? ஸோ இந்த 0th கேரக்டருக்கு பதிலாக 0th இண்டெக்ஸ்ன்னு போடுங்க, உங்களுக்கு வந்து புரியும். ஸோ 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ். ஸோ ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் அதை வந்து நம்ம இண்டெக்ஸ்ன்னு தான் சொல்லணும். நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக நம்ம வந்து கேரக்டர்னு சொல்லிட்டு போட்டுக்கிறோம். ஸோ இது வந்து 0th இண்டெக்ஸில் இருக்குது, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்குது, செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நம்ம இங்கே ஐன்னு போடுறோம். ஐ ஃபார் இண்டெக்ஸ்ன்னு அர்த்தம். இப்போது நம்ம வந்து இண்டெக்ஸ்லாம் வந்து நம்ம இது பண்ண போகிறதில்ல, டேரெக்டாகவே வந்து கேரக்டரையே வந்து நம்ம இட்ரேட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் வந்து நம்ம இங்கே கேரக்டர்னு போட்டுக்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்து ஐட்டம்னு போடுவாங்க. ஏன்னா வந்து ஒரு லிஸ்ட்டையோ ஒரு அரேவையோ வந்து நம்ம ஐட்டம்னு தான் சொல்லுவோம். ஸோ நான் வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக வந்து இங்கே கேரக்டர்னு போட்டுக்கிறேன். கேரக்டர் இன் நேம் அப்படிங்கிறத வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? போட்டுட்டு கான்சோல் டாட் ரைட்டில் என்னன்னு போட்டுட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த கேரக்டரை பிரிண்ட் பண்ணிங்கன்னா அகெயின் வந்து உங்களுக்கு .NET ரன்னு கொடுக்கும்போது SAMன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம நேமுன்னு கொடுத்துட்டு அதனுடைய இண்டெக்ஸ் எல்லாம் எடுக்கலை, டைரெக்டாகவே வந்து நம்ம கேரக்டரையே வந்து இட்ரேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நேம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒரு கேரக்டரையும், ஸோ ஃபார் ஈச் அப்படிங்கிறது ஒரு கேரக்டரையும் இட்ரேட் பண்ணுன்னு அர்த்தம். ஸோ ஒரு கேரக்டரையுமே வந்து நம்ம இட்ரேட் பண்ணி அந்த கேரக்டரை வந்து நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் வந்து நமக்கு இப்படி வருது. ஸோ இவ்வளோ தான் ஃபார் அண்ட் ஃபாரீச் லூப் அப்படிங்கிறது. இப்போ ஃபைனலாக வந்து நமக்கு கோடிங்கில் வந்து 2 முக்கியமான ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபாரீச் வச்சே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஒன்று வந்து ரிவர்ஸ் எ ஸ்ட்ரிங், ரெண்டாவது வந்து பாலிண்ட்ரோம். ஓகேவா? ஸோ இந்த 2 ப்ராப்ளமையும் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அகெயின் வந்து நான் இப்போ ஒரு நேம் எடுத்துக்கிறேன். நேம் ஈக்குவல் டு தனான்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்மளை ரிவர்ஸ் பண்ண சொல்லுவாங்க இன்டர்வியூவில். ஸோ அதனால் வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துகிட்டு ரிவர்ஸ்டுன்னு நான் பேர் வச்சுக்கிறேன். இப்போதைக்கு வந்து நான் அதை எம்டி ஸ்ட்ரிங்காக வந்து நான் அதை எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான் இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு. ஒரு இட்ரேஷனாக வந்து நீங்கள் போகணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபாரீச் லூப் எழுதுனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அது டியை வந்து இட்ரேட் பண்ணுமா. ஸோ டிக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த டியவும் இந்த ரிவர்ஸ்டையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இங்கே எம்டி ஸ்ட்ரிங்காக வந்து இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டி
எம்டி ஸ்ட்ரிங் கிடைக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா அதை வந்து அசைன் ரீஅசைன் போட்டுக்கோங்க. ரீஅசைன் டு ரிவர்ஸ்டு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ எப்படி இருக்குன்னா ரிவர்ஸ்டோடைய வேல்யூ வந்து டி எம்டி ஸ்ட்ரிங். ஓகேவா? தென் செகண்ட் இட்டரேஷனில் எப்படி வரும், ஹெச் வரும், ப்ளஸ் வரும், இது வரும். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஆகும், ஹெச் டி எம்டி ஸ்ட்ரிங். திருப்பி என்ன பண்ணணும், அதை வந்து ரிவர்ஸ்டுக்கு வந்து ரீஅசைன் பண்ணணும். ஓகேவா? தென் தேர்ட் இட்ரேஷனில் ஏ வரும். ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு முடியும் போது ஸ்ட்ரிங் வந்து ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு. இப்போ வந்து நான் அதை ப்ரோக்ராம் எழுதுகிறேன் பாருங்கள். ஃபார் ஈச்ன்னு வந்து நான் போட்டுக்கிறேன். வார் கேரக்டர் இன் நேம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணணும்னு சொன்னேன், கேரக்டரையும் ரிவர்ஸ்டையும் வந்து ஆட் பண்ணணும். ஸோ கேரக்டரையும் ரிவர்ஸ்டையும் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு எதில் அசைன் பண்ணணும், ரிவர்ஸ்டில் வந்து அசைன் பண்ணணும். ஸோ ரிவர்ஸ்டில் வந்து நான் அசைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து அதை கான்சோல் பண்ணி காட்டுறேன். .NET ரன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ரொம்பவே வந்து ஈஸியான ஒரு ப்ராப்ளம். இப்போது பேலிண்ட்ரோம் வந்து பார்க்கலாம். பேலிண்ட்ரோம்னா என்னதுன்னா இனிஷியல் ஸ்ட்ரிங்கும் ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங்கும் வந்து ஈக்குவலாக இருக்குதா அப்படிங்கிறத வந்து பார்க்கும். ஓகேவா? இஃப் ஈக்குவல்னா அது வந்து பேலிண்ட்ரோம், இல்லைனா நாட் எ பேலிண்ட்ரோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த அல்காரிதம் நான் எழுதும்போதே தெரிஞ்சிருக்கும் என்ன பண்ணணுன்ட்டு. ஜஸ்ட் வந்து ஒரு இஃப் எல்ஸ் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இஃப் ரிவர்ஸ்டு ஈக்குவல் டு நேமாங்கிறத வந்து நம்ம செக் பண்ணுறோம். ஆமாவாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறோம், பேலிண்ட்ரோம் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறோம். எல்ஸ் நாட் எ பேலிண்ட்ரோம் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல .NET ரன்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து நாட் எ பேலிண்ட்ரோம்னு வருது. சரி, நான் வந்து ஒரு பேலிண்ட்ரோம் இருக்கிறதே கொடுக்குவா. மேம் அப்படிங்கிறது வந்து பேலிண்ட்ரோம். கரெக்டாக? ஸோ .NET ரன்னு கொடுத்து இது பண்ணோன்னா நமக்கு வந்து பேலிண்ட்ரோம்னு சொல்லிட்டு வரும். ஸோ நீங்கள் முன்னாடி இருந்து ரீட் பண்ணாலும் சரி, பின்னாடி இருந்து ரீட் பண்ணாலும் சரி, ஒரே கேரக்டர் இருந்ததுன்னா அது வந்து பேலிண்ட்ரோம். இப்போ வந்து எனக்கு இன்னொரு டவுட்டு. நான் வந்து இங்கே கேபிட்டல் எம் கொடுக்குறேன். இப்போ வந்து எனக்கு பேலிண்ட்ரோம்னு பிரிண்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா பேலிண்ட்ரோம்னு பிரிண்ட் ஆகாது. ஏன்னா C# அப்படிங்கிறது வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஸோ C# பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் எம் வேறு, ஸ்மால் எம் வேறு. ஸோ இதை வந்து கரெக்டான அப்ரோச் பார்த்தீங்கன்னா இந்த நேமை வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து லோவர் கேஸாக மாற்றணும். மாற்றிட்டு வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். பட் வந்து நம்ம இப்போ லூப் பற்றி தான் படிக்க வந்திருக்கோம். ஸோ ஸ்ட்ரிங்கை பற்றி நம்ம வந்து தனியாக ஃப்யூச்சரில் வந்து வீடியோ போட போகிறோம். அதில் வந்து பார்த்துக்கோங்க இதை வந்து எப்படி லோவர் கேரக்டராக மாற்றுறது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான் ஃபார் அண்ட் ஃபார் ஈச் லூப்பு. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வைல் அண்ட் டூ வைல் லூப்பை பற்றி பார்க்கலாம். அதுவுமே வந்து ரொம்ப ஈஸியான ஒரு லூப்பிங் கான்செப்ட் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.